கனமழை காரணமாக அம்பத்தூர் தொழில்பேட்டை பகுதியில் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சீனிவாசன் இணைகிறார். சீனிவாசன், முக்கிய சந்திப்புகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் அந்த பகுதி மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள்? மழை நீரை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்களா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு தொழில் நகரம் என்றால் இந்த அம்பத்தூர் தொழில்பேட்டை தான். சுமார் 1000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் இங்கு இயங்கி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டு மழைக்கும் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடியது என்றால் அது இந்த அம்பத்தூர் தொழில்பேட்டை தான். பல கோடி ரூபாய் தமிழக அரசு வரவு ஈட்டக்கூடிய தொழிற்சாலையானது ஒவ்வொரு ஆண்டு மழைக்கும் மிகப்பெரிய பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக இந்த தொழிற்சாலை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நேற்று காலை முதல் பெய்ய தொடங்கிய மழையானது இன்று காலை முதல் கனமழையாக பெய்து வருகிறது. இந்த தொழிற்பேட்டையில் முக்கியமான பல பிரதான சாலைகள் மழை சுமார் 3 அடிக்கு மேல் தேங்கி இருக்கிறது. தொழிற்சாலைக்குள் மழைநீர் புகுந்து வருவதால் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒவ்வொரு தொழிற்சாலை உள்ள இயந்திரங்கள் பழுதடையக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. இங்கு இருக்கக்கூடிய தொழிற்சாலை உரிமையாளர்கள் தமிழக அரசு கோரிக்கை என்னவென்றால் முறையாக மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்படாததால் ஒவ்வொரு ஆண்டுக்கும் இது போன்ற ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடியதாகவும் தெரிவிக்கின்றனர். இது இன்று காலை முதல் கனமழையால் தொழிற்சாலை ஊழியர்கள் வெளிவர தவித்து வருகின்றனர். அத்தியாவசிய பொருள் வாங்குவதற்கு கூட வெளியே தவித்து வருகின்றனர். தொழிற்சாலை உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை எடுத்துவதற்கு கனரக வாகனங்கள் இந்த சாலையில் வர முடியாமல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பற்றவாக்கம் சாலை, டாஸ் இண்டஸ்ட்ரியல் போன்ற பகுதிகளில் சாலை சீரமைக்கப்படவில்லை என கடந்த 10 தினங்களுக்கு முன்பு அம்பத்தூர் மண்டல அலுவலகம் முன்பு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தொழிற்சாலை உரிமையாளர்கள் நடத்தினர். அன்று இந்த அரசானது சாலைகள் போடப்பட்டிருந்தால் கூட சுமாரான ஒரு பாதிப்பை ஏற்பட்டிருக்கும். அரசு கவனக்குறைவான காரணமாகவே இன்று மிகப்பெரிய பாதிப்பை இந்த டாஸ் உரிமையாளர்கள் சந்தித்து வருகின்றனர். பத்மநாபன், காட்சிகளோடு கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன்.